சமீபத்துல மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தக்லைஃப் திரைப்படத்துல நம்ம கமல் அவர்களுடன் இணைந்து நடித்திருந்தாரு சிம்பு அவர்கள். இந்த படம் பலவிதமான நெகட்டிவ் விமர்சனங்களை தான் கொடுத்தது. எஸ்ஆருடைய கதாபாத்திரம் பல தரப்புல இருந்துமே பாராட்டுக்களை குவிந்தது. இதனடுத்து தான் அதிரடியாக வெற்றிமாறனுடன் கூட்டணி அமைச்சிருக்காரு. ஏற்கனவே மிஸ் ஆன இந்த காம்போ இணைந்து பலருடைய மத்தியிலுமே ஏராளமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. வெற்றிமாறன் தன்னுடைய இயக்கத்துல தனுஷா நடிப்புல வெளியாகி ஹிட் அடித்த வடச்சென்னை படத்திற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி சிம்பு அவர்களை வைத்து இந்த படத்தை பிளான் போட்டிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த படத்துல எஸ்ஆர் அவர்கள் கேங்ஸ்டராக நடிக்கவுள்ள நிலையில இதற்காக தன்னுடைய நீண்ட தலைமுடியை வெட்டி புதிய லுக்கிற்கு சேஞ்ச் ஆகியிருக்காரு. இதனடுத்து இந்த படத்திற்கான ப்ரோமோ ரெடி ஆகிடுச்சா. இந்த அறிமுக வீடியோவில் பிரபல இயக்குனரான நெல்சன் திலீப் குமாருமே நடிச்சிருக்காரு. இதனால இந்த ப்ரோமோவிற்காக ரசிகர்களுமே பெரிய எதிர்பார்ப்புல வெயிட் பண்றாங்க. ஆனால் தற்போது வரைக்குமே எஸ்டிஆர் 49 தொடர்பான இன்டர்வியூ வீடியோ இன்னமுமே ரிலீஸ் பண்ணல. இந்த நிலையில வெற்றிமாறனே இந்த படத்தை தயாரிக்க இருப்பதால விரைவில் இந்த ப்ரோமோ ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது வெற்றிமாறன் அவர்கள் முன்பு இந்த கதையை எழுதும் பொழுது அஜித் சார் மனதில் வைத்துதான் எழுதியிருந்தாராம். சோ அஜித் சார் சம்மதித்தா இந்த படத்தை அஜித் சாரை வைத்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாரு. நம்ம ஏகே அவர்களோ ஒரு பக்கம் கார் பந்தயம், இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக அடுத்த 5 வருடங்களுக்கு படங்கள்ல கமிட் ஆகிட்டாரு. ஆகையால வெற்றிமாறன் அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு சிம்பு அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.